சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னது இது? அங்க கோவமா இருந்தா இங்க அழுதுகிட்டு வரா. இதுல எது உண்மை எது பொய்யினே தெரியலையே. ஒருவேளை நம்மளை ஏமாத்துறதுக்காக இவ போடுற நடிப்பா இருக்குமோ? அழகு சுந்தரம், உஷாரா இருடா. நம்மளே போய் கேட்போம். என்ன இவ வித்தியாசமா அழுகுற? இவ அடிச்சுதானே மத்தவங்க அழுவாங்க. சின்னையா, இங்க ஒருத்தி கோடை இடி விழற மாதிரி குமரி குமரி அழுதுட்டு இருக்க. நீங்க என்னடானா வசதியா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களா? கேட்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா கேட்க மாட்டீங்களா? அத நினைச்சாதான் பயமா இருக்க. ஆமா, வேலையை விட்டுட்டோமேங்கிற சோகத்துல அழுகிறியா இல்ல சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் விடுறியா? என்னது ஆனந்த கண்ணீரா? நான் அழறது உங்களுக்கு ஆனந்த கண்ணீர் விடுற மாதிரி இருக்கா சின்னையா? நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போன மாதிரி என் வேலைய ராஜினாமா பண்ண முடியலங்கிற வருத்தத்துல நான் அழுதுட்டு இருக்கேன் சின்னையா. என்ன சொன்ன ஈசு? நீ இப்போ வேலைய ராஜினாமா பண்ணலையா? ஏன்? நான் உங்களை வெளியில உட்கார வச்சுட்டு டிஜிபி கிட்ட ராஜினாமா லெட்டர் கொடுக்க போனேன்ல. ஆமா, அதத்தான் ஒரு நாளா கொடுத்துக்கிறியே, சொல்லு. டிஜிபி அப்போ மீட்டிங்ல இருந்தாரு. நான் அவருக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் டிஜிபி வந்ததும் லெட்டரை கொடுத்தேன் சின்னையா. டிஜிபி லெட்டரை வாங்கி படிச்சு பார்த்தாரு. அதுக்கப்புறம் என்ன பார்த்தாரு, மறுபடியும் லெட்டரை பார்த்தாரு, என்ன பார்த்தாரு, லெட்டரை பார்த்தாரு, என்ன பார்த்தாரு, லெட்டரை பார்த்தாரு, என்ன பார்த்தாரு, மாறி மாறி அப்படியே பார்த்தாரு. மாறி 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 ஏன் பார்த்தாரு? ஏன் அவர் கண்ணில எதுவும் கோளாரா? இதேதான் நான் டிஜிபி கிட்ட கேட்டேன். பதிலுக்கு அவர் என்னடான்னா, நீங்க ஏன் வேலைய விடுறீங்க மிஸ்ஸஸ் ஈஸ்வரின்னு என்கிட்டயே கேள்வி கேட்டாரு சின்னையா. ஆட, நான் போலீஸ் அதிகாரியா இருக்கிறது என் சின்னையாவுக்கு பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதுதானே? நான் சொன்னேன் சின்னையா. நான் சொல்லாம இருப்பேனா? அதானே. என் சின்னையாவுக்கு பிடிக்கல, அவருக்கு பிடிக்காத எதையும் நான் செய்ய மாட்டேன். அதனால இந்த ராஜினாமா லெட்டரை நான் குடுக்கறேன், தயவு செஞ்சு இத வாங்கிக்கோங்க நான் கெஞ்சி கெஞ்சி கேட்டேன். அதுக்கு அந்த டிஜிபி என்ன சொன்னாரு? உன் சின்னையாவை கூட்டிட்டு வா, நான் அவருக்கு பேசி புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு சின்னையா. என்ன சொல்ற ஈசு? டிஜிபி என்ன கூட்டிட்டு வர சொன்னாரா? உண்மையிலேதான். அதுக்கு நீ என்ன சொன்ன? சின்னையா இங்கெல்லாம் வரமாட்டாரு, என்னால என் சின்னையா பேச்செல்லாம் மீற முடியாது, என் வேலையை நான் ரிசைன் பண்ணதுதான் சொல்லி அவரு கையில இந்த லெட்டரை வச்சு திணிச்சேன். ஆனா அந்த மனுஷன் கையை இறுக்கமா மூடிக்கிட்டு கடைசி வரைக்கும் லெட்டரை வாங்கவே இல்ல சின்னையா. இருங்க இருங்க இருங்க, இதோ இத பாருங்க. என்ன ஈசு, இந்த லெட்டரை நான் டிஜிபி கிட்ட கொடுத்து வேலையை விட்டுட்டு வான்னா அதுக்கு பதிலா திருப்பி கொண்டு வந்து என்கிட்ட காமிச்சிட்டு இருக்கே, என்ன அர்த்தம்? என்ன பண்ண சொல்றீங்க சின்னையா? நான் இந்த வேலையை சேர கூட இவ்ளோ கஷ்டப்படல, இப்ப வேலையை விடுறதுக்கு அவ்ளோ கஷ்டப்படுறேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப நான் என்ன பண்ணட்டும் சின்னையா? ஈசு, நீ இப்படி அப்பாவியா முகத்தை வச்சுக்கிட்டு பேசுறத பார்த்தாலே எனக்கு சந்தேகமா இருக்கே. உன் மேலதிகாரி ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலனாலும் சரி, இனிமேல நீ இந்த வேலைக்கு போக கூடாது, அவ்வளவுதான். என்ன சின்னையா இப்படிலாம் சொல்றீங்க? இப்படி சொல்லாம வேற எப்படி சின்னையா சொல்லுவாங்க? இங்க பார், நான் இப்பவே போய் அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்றேன்.
அவங்க மிரட்டினாதான் நீ சரி வருவ. இரு வரேன். ஐயோ சின்னையா வேண்டாம் வேண்டாம் சின்னையா, அத்தை கிட்ட மட்டும் சொல்லாதீங்க. அத்தை என்ன கண்டபடி திட்டுவாங்க உன்னை சின்னையா. கண்டபடி நல்லா திட்டுட்டோம். எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. நான் அம்மாட்ட போய் சொல்லுவேன். ஐயோ சின்னையா வேண்டாம் சின்னையா, சின்னையா வேண்டாம் சின்னையா.